வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் அப்படின்ற அமெரிக்க கவிஞர் எழுதின ஸ்டில் ஹியர் அப்படின்ற போயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் ஒரு கருப்பின அமெரிக்கர், ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பிறந்தது 1902 ஜோப்ளின் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. அந்த ஊர் மிசோரி அப்படின்ற மாகாணத்தில் இருக்குது. அவர் பிறந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அடிமை முறை அப்படின்றது முடிவுக்கு வந்துருச்சு. அது 1865லேயே அமெரிக்காவில் இருந்த அடிமை முறை அப்படின்றத அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் ஒரு 100 வருஷத்துக்கு வெவ்வேறு சட்டத்தின் பேரில் செக்ரிகேஷன் அப்படின்றது இருந்துச்சு. நிற வேற்றுமை, நிற பாகுபாடு அதெல்லாம் இருந்துச்சு. கருப்பின மக்களுக்கு தனியான ஹோட்டல், தனியான தங்குமிடங்கள், தனியான பாத்ரூம், தனியான வாட்டர் பாயிண்ட் எல்லாமே தனித்தனியாக தான் இருந்தது. ஸ்கூல்ஸ், காலேஜஸ் முதற்கொண்டு. அது ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்தியாவில் நிறையா கிராமங்கள் இருக்கக்கூடிய 2 டம்ளர் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவங்க, உயர்ந்த ஜாதியினர் அவங்களுக்கு ஒரு டம்ளர்லேயும், தாழ்த்தப்பட்டவங்க அவங்களுக்கு ஒரு டம்ளர்லேயும் கொடுக்கறது. அந்த மாதிரி அங்கே பயங்கரமான வேற்றுமைகள் நிலவிய காலம். அவர் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் 1920களில் நியூயார்க்கில் ஹார்லம் அப்படின்ற இடத்துல கருப்பின கலைஞர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் இவங்கெல்லாம் கூடி ஒரு புது மூமெண்ட்டே உருவாக்குறாங்க. அதை ஹார்லம் ரெனைசான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான குரலாக இருந்தவர் லாங்ஸ்டன் ஹியூக்ஸ். அவர் அந்த காலகட்டத்தை சேர்ந்த கருப்பின மக்கள் பேசிய அந்த வெர்னாக்குலர், அந்த மொழியிலேயே அவர் கவிதைகள் எழுதியிருக்காரு. அவரோட கவிதைகள் அவங்களுக்கான ஒரு வழிகாட்டும் கருவியாக அன்றைக்கி இருந்திருக்கு. அவர் கவிதைகள் மட்டும் இல்லை, கதைகள், நாவல்கள், நாடகங்கள் எல்லாமே எழுதியிருக்காரு. அந்த மூமெண்ட்டோட ஒரு முக்கியமான முகமாக அவர் இருந்திருக்கார். மே 22, 1967 அவர் இறந்துட்டார். ஸோ இந்த கருப்பின மக்களோட கவிஞர்கள், கருப்பின மக்கள் என்பது இங்கே நான் சொல்கிறது அமெரிக்காவில் இருக்கும் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ், அந்த மக்களோட கலைஞர்கள், கவிஞர்கள், முக்கியமான ஆட்கள் எடுத்து பார்க்கும்போது அதில் லாங்ஸ்டன் ஹியூஸுக்கு தவிர்க்க முடியாத ஒரு இடம் இருக்குது. இந்த கவிதை பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே 8 வரி 9 வரி தான் இருக்கும். இந்த ஸ்டில் ஹியர் அப்படின்ற இந்த கவிதை. இந்த கவிதை கருப்பின மக்கள் அங்கே கொண்டு வரப்பட்டதுலேருந்து அமெரிக்காவுக்கு அடிமைகளாக கொண்டு வர்றாங்க. கப்பலில் 18ஆம் நூற்றாண்டில் ஆஃப்ரிக்கன் காண்டினெண்ட்டில் எங்கெல்லாம் போர்ட் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன நாடுகளுக்கெல்லாம் போய், நதிகள் வழியாக கப்பலில் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் மக்களை, பீப்புளை பிடிச்சி கொண்டு தான் இங்கே அடிமையாக கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரப்பட்டு அவங்கள கரும்பு தோட்டம், புகையிலை தோட்டம், இங்கெல்லாம் பருத்தி தோட்டத்தெல்லாம் அடிமையாக வச்சுருக்காங்க. அப்படி கிட்டத்தட்ட அந்த மக்கள் கொண்டு வரப்பட்டு ஒரு 150 வருடங்கள் அடிமைகளாக இருந்த பிறகு தான் அவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை அளிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு பல மாதிரி அவங்கள அவங்களோட உரிமைகளை பறிக்கிறாங்க. பல சட்டத்தின் பேர்களில் ஜிம் க்ரோ லாஸ்னு ஒன்று வச்சுருந்தாங்க. லாஸ் அப்படின்னு ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க. செக்ரிகேஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இதெல்லாம் மாறணும்னு தான் 1960களில் மார்ட்டின் லூத்தர் கிங் சிவில் ரைட்ஸ் கேட்டு போராடுறார். ஸோ இந்த போயமில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களை நீங்கள் எவ்வளோ தான் காயப்படுத்தினாலும், எவ்வளோ தான் எங்களை ஊனப்படுத்தினாலும், நீங்கள் எங்களை எவ்வளோ கொடுமை பண்ணாலும் நாங்கள் வாழ்கிறத நிறுத்த மாட்டோம்னு சொல்கிறார். நான் சிரிப்பதையோ வாழ்கிறதையோ அன்பு செய்வதையோ நான் நிறுத்த மாட்டேன், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். கருப்பின மக்கள் அங்கே கொண்டு வரப்பட்டு, ஏன்னா அங்கே உடனே அவங்க ஃபேஸ் பண்ண பெக்குலியரான சிச்சுவேஷன் என்ன, ஒரு அசாதாரணமான சூழ்நிலை என்ன அப்படின்னா, அந்த கருப்பின எல்லாரும் நிறத்தில் கருப்பாக தெரிஞ்சாலும் அவங்க ஆஃப்ரிக்காவில் பேசிக்கிட்டு இருந்த மொழிகள் வேறு, அவங்களோட கலாச்சாரம் வேறு. ஆஃப்ரிக்காவில் வெவ்வேறு நாடுகளில் இருந்து தான் இவங்களை ஏற்றி அங்கே கொண்டு வர்றாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அது எல்லாம் அவங்களுக்கு ஒரு தலைமுறையிலே அது எல்லாம் இல்லாமல் போயிடுது. அப்போ அவங்க அங்கே ஆங்கிலம் கற்றுக்கிட வேண்டியிருக்கு. அந்த மொழியில் அவங்களுக்கான நினைவுகளை உருவாக்கிக்கிட வேண்டியிருக்கு. அந்த மொழியில் அவங்களுக்கான உதாரண கதாபாத்திரங்களை, இல்லை கதைகளை, எல்லாத்தையுமே அந்த மொழியில் அவங்க புதுசாக உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ இவ்வளோத்தையும் தாண்டி, இவ்வளவு கொடுமைகளையும் தாண்டி, இவ்வளவு வன்முறைகளை தாண்டி, இவ்வளவு அநியாயங்களை தாண்டி நாங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் இந்த போயமில் சொல்கிறார்.
இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.